CSK in Siddhas, DPN World #1 Super Specialty Skin Health Foundation, தோலின் ஆரோக்கியம் தொடங்கும் இடம். நம்ம மறுபடியும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, DPN அப்படின்னு சொல்லக்கூடிய டெர்மட்டோசிஸ் பாப்புலோசா நைக்ரா அப்படின்ற ஒரு அழகியல் சார்ந்து வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான். இதை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நமக்கு உடலில் எங்கு வேண்டுமானாலும் உண்டாகலாம். குறிப்பாக முகப்பகுதிகளில் உண்டாகும் போது இதை எப்படியாவது நம்ம சரி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம். இது முகத்துல உண்டாகிறப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல்ல தோலோட ஒட்டி அவங்களோட தோலின் இயற்கை நிறத்திலிருந்து கொஞ்சம் மாறி, அதுக்கப்புறம் நாட்கள் செல்ல செல்ல அது டிப்பிக்கலா நமக்கு மச்சம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு கருமை நிறமான ஒரு அமைப்பை உண்டாக்கும். இது இதனுடைய அளவுகள் சின்னதா ஒரு பேனா முனையிலிருந்து ஆரம்பிச்சு அதனுடைய அளவுகள் அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஒரு நபருக்கு உண்டாகும் பொழுது ஒரு டாட்ல இருந்து 10க்கும் மேற்பட்டு கூட ஏற்படலாம். இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இது தொடுறதுனாலையோ இல்ல மற்ற பாதிப்பு இல்லாத நபர் அதை தொடுறதுனாலையோ அவங்களுக்கு பர்சன்ட் டு பர்சன்ட் இது ஒரு கண்டேஜியஸ் ப்ராப்ளம் கிடையாது. இது மற்றவர்களுக்கு பரவும் தன்மை அற்றது. ஆனால் பாதிப்பு இருக்கக்கூடிய பர்சனுக்கு ஒரு டாட் உண்டாச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்தடுத்து அவங்களுக்கே மேலும் மேலும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் நம்ம ஷூரா சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு 5-6 இருக்கலாம், ஒரு சிலருக்கு 10-15 இருக்கலாம். உடல் பகுதியில் வரப்ப நம்ம பெருசாக கண்டுக்க மாட்டோம். ஃபேஸில் இருக்கிறப்ப இதை எப்படியாவது சரி பண்ணணும்னு நினைக்கிறோம். சரி, இதுக்கு எப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா, சித்த மருத்துவத்தின் மூலமாக அந்த டாட் மேலே மட்டும் நம்ம மெடிசனை ஒரு டைம் வச்சா போதும். அது அதுக்கப்புறம் அடுத்த நாள் அந்த டாட்டோட அளவு சுருங்கி வித்தின் 2 to 7 டேஸ்க்குள்ளேயே அந்த டாட் சுருங்கி கீழே விழுந்துடும். இதை பொறுத்தவரையும் குறிப்பாக சித்த மருத்துவத்தின் மூலமாக இந்த அழகியல் சார்ந்து வரக்கூடிய அந்த டிபிஎன் ப்ராப்ளத்தை கண்டிப்பாக சரி செய்ய முடியும். என்னோட கைண்ட் ஆஃப் அட்வைஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு முகப்பகுதிகளிலேயோ உடல்லையோ இந்த மாதிரி ஒரு இயற்கைக்கு மாறான ஒரு அமைப்போ இல்லை ஒரு தோல் ப்ராப்ளமோ உண்டாகும் பொழுது ஃபர்ஸ்ட் அது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய டாக்டரை பார்த்துட்டு அது என்ன ப்ராப்ளம், அதுக்கு அடுத்து என்ன பண்ணலான்றத சரியான முறையில் தேர்வு செய்கிறது தான் புத்திசாலித்தனம். அதை விட்டுட்டு நீங்களா ஒரு முடிவை எடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஹோம் ரெமெடியோ அப்படி இல்லையாட்டி மெடிக்கலில் கிடைக்கக்கூடிய ஏதாவது ஒன்றத்தை போட்டு உங்களோட ஆரோக்கியமான தோலை பாதிப்புக்கு உள்ளாக்க வேண்டாம். மேலும் தோல்நோய்கள் பற்றி ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அணுகவும். நான் உங்களோட சித்த மருத்துவர் சந்தோஷ்குமார் லோகநாதன். நோயில்லா தலைமுறையே நமது நோக்கம். நன்றி, வணக்கம்.